வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற 2 அப்டேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு நம்பருக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய கான்டாக்ட்ஸில் போயிட்டு அந்த நம்பரை நம்ம சேவ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி அதில் போயிட்டு நம்ம அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவோம். ஆனால் இனிமேல் நீங்கள் அப்படி பண்ண தேவையில்லை. உங்களுடைய வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து ஒரு ஃபோன் நம்பரை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மேலே வந்து சார்ட்னு சொல்லிட்டு அந்த டேப்பை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து மெசேஜ் அனுப்புறதுக்கான ஒரு லோகோ இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் 2வதாக இருக்குதா நியூ கான்டாக்ட், அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் யாருக்கு மெசேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி கேட்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிவைஸில் எத்தனை இமெயில் ஐடி சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இமெயில் ஐடி சேவ் ஆகும். இந்த கான்டாக்டை வந்து நீங்கள் இமெயில் ஐடியில் சேவ் பண்ண போகிறீங்களான்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடியில் சேவ் பண்ணலன்னா கீழே இருக்கிற ஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் வந்து இது சேவ் ஆகிடும். அதாவது ஃபோனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோனில் போய் சேவ் ஆகிடும். அப்படி எனக்கு ஃபோன்லேயே சேவ் ஆகக்கூடாது, மெயில் ஐடியிலையும் சேவ் ஆகக்கூடாது, நான் வந்து என்னுடைய சிம் கார்டில் தான் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேன்சல் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. வந்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு வந்து சிம் காட்டும். ஸோ எந்த சிம்மில் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சிம்மை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் மேலே போய்ட்டு அந்த சர்ச் பாரை போய் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பேரில் போட்டு நீங்கள் சேவ் பண்ணீங்களோ அந்த நேமை வந்து செலக்ட் பண்ணி இங்கே சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த நம்பர் வந்து இங்கே ஷோ ஆகும். அடுத்ததாக இருக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தருக்கு இப்போ மெசேஜ் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் நார்மலாக எல்லாரும் பண்ணுறது தான். அடுத்தது ஆடியோ மெசேஜ், அதுவும் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து புதுசாக இதில் கொடுத்துருக்க அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா மைக்கு சிம்பிள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து அதை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோக்கான ஒரு லோகோ வரும். ஆனால் எனக்கு வந்து இந்த அப்டேட் வரல, அதனால எனக்கு வந்து லோகோ காட்டலை. உங்களுக்கு அப்டேட் வந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வீடியோ லோகோ வரும். வீடியோ லோகோ வந்ததுக்கப்புறம் மேலே வந்து ஸ்வைப் பண்ணிங்கன்னா, அந்த வீடியோ லோகோ டச் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் ஆடியோ எப்படி ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ அதே மெத்தட் தான். இதை வந்து வீடியோவை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். ரெக்கார்ட் பண்ணும்போது ஒரு 60 செகண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். அதாவது ஆடியோ மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி வீடியோ மெசேஜ் நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். இந்த அப்டேட்டு உங்களுக்கு வரலன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு உங்களுடைய வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணி பாருங்கள். அப்படி வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கூடிய சீக்கிரத்தில் இந்த அப்டேட் கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு பீட்டா வெர்ஷனில் தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. நார்மல் வாட்ஸ்அப்புக்கு இன்னும் வரல. ஸோ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம்னு பரவாயில்ல. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச 2 விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால் இந்த விஷயத்த உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இதுபோல் வாட்ஸ்அப்பில் வர அப்டேட் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வந்து வாட்ஸ்அப்புக்குன்னு தனியாக பிளேலிஸ்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடி என்னென்ன அப்டேட் வந்திருக்கு, இனிமேல் என்ன அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி அதில் வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் பரவாயில்ல. இந்த வீடியோவுக்கு கீழே வந்து என்னுடைய வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி என்னுடைய வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலை நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு மெசேஜையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.